குட்டி கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவாவும் கரடியும். சிவா ஒரு துணிச்சலான ஆர்வமிக்க சிறுவன். அவன் காட்டுக்கு அருகில் வசிக்கிறான். ஒரு நாள் சிவா பட்டாம்பூச்சிகளை கொண்டு காட்டில் தாறுமாறாக ஓடுகிறான். சிவாவின் வீடு காட்டுக்கு அருகில் உள்ள ஒரு அழகான குறும்பு நிறைந்த வீடு. அவன் அம்மா ரீனா எப்போதும் புன்னகையுடன் இருப்பார். அவர் தன் வீட்டின் முன்பு தோட்டத்தில் பூக்களை பராமரித்துக் கொண்டு இருக்கிறார். சிவா, உன்னுடைய மதிய உணவுக்காக இங்கே வா என்று ரீனா அழைக்கிறார். சிவா பட்டாம்பூச்சிகளை பிடிக்க முயற்சிக்கும் போது தனது அம்மாவை திரும்பி பார்க்கிறான். சரி அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் பட்டாம்பூச்சிகளை பிடிக்கிறேன் என்று சிவா கூறுகிறான். ரீனா சிரித்து, சரி, ஆனால் சீக்கிரம் வந்து சாப்பிடு, உனக்கு பிடித்த சாப்பாடுதான் என்று கூறுகிறாள். சிவா சற்று நேரத்தில் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள காட்டில் சென்று பட்டாம்பூச்சிகளை பிடிக்க முயல்கிறான். அவன் ஆர்வமுடன் குரங்குகளையும் பறவைகளையும் பார்க்கிறான். சிவா, காட்டுக்கு மிக அருகில் செல்லாதே, பாதுகாப்பாக இரு என்று அவன் அம்மா கத்துகிறார். சரி அம்மா, நான் கவனமாக இருக்கேன் என்று சிவா உறுதியளிக்கிறான். சிவா தனது அம்மாவின் அறிவுரையை மனதில் வைத்து காட்டில் சாகசத்தை அனுபவிக்கிறான். அவன் பல பட்டாம்பூச்சிகளை பிடிக்கிறான் மற்றும் ஒரு அழகான மலரை கண்டுபிடிக்கிறான். காட்டில் சுற்றி கொண்டிருக்கும் போது சிவா ஒரு அழகான வீட்டை காண்கிறான். இது கரடியின் வீடு. அப்போது கரடி மீன் பிடிக்க சென்றிருந்தான். அதனால் சிவா வீட்டுக்குள் சென்று தாமதிக்கிறான். வீட்டுக்கு சென்று குதிக்கிறான், விளையாடுகிறான், எல்லாவற்றையும் சிதைக்கிறான். வீட்டுக்குள் சென்ற சிவா அங்குள்ள எல்லா பொருட்களையும் தொட்டு விளையாடு. அவன் கரடியின் உணவையும் சாப்பிட்டு வீட்டில் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்துகிறான். கரடி வீடு திரும்பும் போது அவன் வீடு எப்படியோ கலவரத்தில் உள்ளது. சிவா உடனே ஒரு மூலையில் மறைந்து விடுகிறான். கரடி வீட்டை ஆராய்ந்து எது இந்த குழப்பத்தை உண்டாக்கியது என்று தேடுகிறது. அவன் நண்பர்களை கூப்பிட்டு வீட்டில் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தை காட்டுகிறான். முதல் நாளில் சிவா வீட்டில் இருந்து ஓடிவிடுகிறான். அடுத்த நாள் கரடி மீண்டும் மீன் பிடிக்க சென்றிருக்கும் போது சிவா மீண்டும் கரடியின் வீட்டிற்கு வருகிறான். அவன் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த மீனை எடுத்து சமைக்க தொடங்கினான். பின்னர் கரடி வரும்போது காத்திருக்கிறான். கரடி வீடு திரும்பும் போது வீட்டில் இருந்து வரும் சுவையான மணத்தை கண்டுபிடிக்கிறது. அவன் மிகவும் பசியாக இருக்கிறான். இந்த சுவையான உணவை யார் செய்தது என்று ஆச்சரியப்பட்டு அப்போது சிவா மெல்ல திரையில் இருந்து வெளியே வந்து கரடியை பார்க்கிறான். முதலில் கரடி ஓட முயல்கிறது. ஆனால் சிவா மெல்ல கரடியின் அருகில் சென்று அவர்களுக்குள் நல்ல நட்பு ஏற்படுகிறது. கரடி சிவாவுக்கு உணவையும் உறக்கமும் பாதுகாப்பும் அளிக்கிறது. இதன் மூலம் அவர்களின் நட்பு அதிகரிக்கிறது. ஒரு நாள் சிவா மீண்டும் ஒரு புது சாகசத்தில் ஈடுபடுகிறான். கரடி அவனுக்கு உதவுகிறது. அவனின் சிரமங்களை தகர்த்து அவளை பாதுகாப்பாக வைக்கிறது. சிவா கரடியின் பிறந்த நாளை கொண்டாட முடிவு செய்கிறான். அவன் பரிசுகள், கேக்குகள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறான். அதை பார்த்ததும் கரடி சந்தோஷமாகிவிட்டது. கரடி மகிழ்ச்சியில் குதித்து விளையாடியது. பின்பு எல்லோரும் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். கரடி எல்லாம் பாட்டு கேட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடியது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள்.
இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.